வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகுதுன்னா ஜோசா வெப்சைட்ஸ்ல சீட் மேட்ரிக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஹாப்பியான நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். என்ன காரணம் காட்டிங்கன்னா உங்களுக்கு 2024 விட 2025ல நிறைய சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒவ்வொரு ஐஐடிஸ்லையும் ஒவ்வொரு என்ஐடிஸ்லையும் ஒவ்வொரு ட்ரிபிள் ஐடிஸ்லையும் உங்களுக்கு சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது எவ்வளோ சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, டோட்டலாக எவ்வளோ சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 2024 கம்பேர் பண்ணும்போது 2025ல உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது எல்லா டீடைல்ஸும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதையும் தாண்டி உங்களுக்கு ஒரு தம்ப்நெயில் கொடுத்துருந்தோம், ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு தம்ப்நெயில் கொடுத்துருந்தோம். அதை பற்றியும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 2024ல உங்களுக்கு எஸ்பெஷலி எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியாஸ் புரியும். பாருங்கள், உங்களுக்கு வந்து ஐஐடிஸில் பொறுத்த வரைக்கும் 17,740 சீட்ஸ், அதே மாதிரி என்ஐடிஸில் 24,230 சீட்ஸ், அதுக்கடுத்து வந்து ட்ரிபிள் ஐடிஸில் 8,546 சீட்ஸ், அதே மாதிரி ஜிஎஃப்டியில் உங்களுக்கு 9,402 சீட்ஸ் இருந்திருக்கு. அதே மாதிரி 2025ல உங்களுக்கு எவ்வளோ சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஐடிஸில் வந்து 18,120 சீட்ஸ் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு என்ஐடிஸில் உங்களுக்கு வந்து எஸ்பெஷலி 24,525 சீட்ஸும், அதே மாதிரி ட்ரிபிள் ஐடிஸில் 9,940 சீட்ஸும், அதே மாதிரி ஜிஎஃப்டி 10,228 சீட்ஸ் இருக்கு. இது வந்து 2025 இப்போ ஜோசாவோட சீட் மேட்ரிக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்து வந்து இப்போ கம்பேர் பண்ண போறோம். என்ன கம்பேர் பண்ணோம்னா பர்டிகுலரா ஓப்பன் கேட்டகரிக்கு, இடபிள்யூஎஸ்க்கு, ஓபிசி என்சிஎலுக்கு, எஸ்சிக்கு, எஸ்டிக்கு, ஐஐடிஸ்ல, என்ஐடிஸ்ல, ட்ரிபிள் ஐடிஸ்ல, ஜிஎஃப்டிஸ்ல எஸ்பெஷலி எவ்வளோ சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எவ்வளோ சீட்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத டீடைல்டா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்க பர்டிகுலரா சாய்ஸ் ஃபில்லிங் வேணும், எனக்கு ஜோசா கவுன்சிலிங்ல நல்ல ரேங்கிங் வச்சிருக்கேன், எனக்கு சாய்ஸ் ஃபில்லிங் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஸ்ட்ராட்டஜிக்கலா சாய்ஸ் ஃபில் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். அந்த இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர்ல உங்களோட queries கேளுங்க, கண்டிப்பா நம்ம ஆன்சர் பண்ணலாம். இப்போ 2025ல இப்போ கொடுத்துருக்காங்க ஜோசாவோட சீட் மேட்ரிக்ஸ். இதை கம்பேர் பண்ண போறோம். இதோட கம்பேர் பண்ண போறோம் அப்படின்னா 2024ஓட கம்பேர் பண்ண போறோம். இந்த 2024ல உங்களுக்கு எஸ்பெஷலி ஐஐடிஸ்ல நம்ம கம்பேர் பண்ண போறோம். இப்போ ஐஐடிஸ்ல நம்ம கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து எவ்வளோ சீட்ஸ் வந்து ஓப்பன் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 206 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த 206 சீட்ஸ்ல வந்து எஸ்பெஷலி யாரெல்லாம் போட்டி போடலாம்னா இங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே போட்டி போடலாம். ஓப்பன் பிடபிள்யூடி கேண்டிடேட், இடபிள்யூஎஸ், எஸ்சி, எஸ்டி எல்லா மக்களுமே இந்த ஓப்பன் கேட்டகரியில போட்டி போடலாம். அப்படிங்கும்போது 206 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு 2024 கம்பேர் பண்ணும்போது 2025ல. அதே மாதிரி உங்களுக்கு பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்ல 17 சீட்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு, அதை நோட்டீஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்து வந்து இடபிள்யூஎஸ்ல 33 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி பிடபிள்யூடியில் ஒரு சீட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எஸ்சியில் 54 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு எஸ்டில உங்களுக்கு 24 சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓபிசி என்சிஎல்ல 98 சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நியர்லி ஓபிசி என்சிஎல் கேண்டிடேட்ஸா இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஹாப்பி நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 98 சீட்ஸ் வந்து ஓபிசி என்சிஎல் கேட்டகரிக்கு மட்டுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதை தாண்டி உங்களுக்கு ஓப்பன் கேட்டகரியிலையும் 206 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ கம்பேர் பண்ணும்பொழுது டோட்டலா ஐஐடிஸை பொறுத்தவரைக்கும் எவ்வளோ சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 420 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுல எஸ்பெஷலி கவலைக்கிடமான விஷயம், ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்றது யாருக்கு அப்படின்னா ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு. ஸோ ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு எஸ்பெஷலி நாம சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது கரெக்டாக ப்ராம்ப்டா பண்ணுங்க, ஸ்ட்ராட்டஜிக்கலா சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபீமேல் கேண்டிடேட்க்கு 127 சீட்ஸ் வந்து இந்த வருஷம் குறைஞ்சிருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் டோட்டல் சீட்ஸ் 507 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் அந்த 127 சீட்ஸை குறைச்சி அப்போ 420 சீட்ஸ் தான் உங்களுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஐஐடிஸில் லாஸ்ட் உங்களுக்கு பர்டிகுலராக உங்களுக்கு சீட்ஸ் கிடைச்சிருக்கும் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம்ல, அந்த சீட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். இதுலேயுமே நீங்கள் ஜென்ரல் நியூட்ரலில் சீட் எடுக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு ஃபீமேல் கேண்டிடேட்க்கு பர்டிகுலராக ஸ்ட்ராட்டஜிக்கலாக சாய்ஸ் ஃபில் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு சீட்ஸ் அமையும், இல்லைன்னா உங்களுக்கு சீட்ஸ் அமையாது. அதுக்கு காரணம் சீட் மேட்ரிக்ஸில் உங்களுக்கு ஃபீமேல் கேண்டிடேட்க்கு ஐஐடிஸ்ல மட்டும் 127 சீட்ஸ் குறைச்சிருக்காங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மையை நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். சரிங்களா? அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து என்ஐடிஸை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து எனக்கு வந்து queries கேட்டிருந்தாங்க. என்ன queries கேட்டிருந்தாங்கன்னா, மேம் நீங்கள் எல்லாமே நல்ல வீடியோஸ் போடுறீங்க, சூப்பராக வீடியோஸ் போடுறீங்க, உண்மையாக இருக்குது, ஆத்ம திருப்தியாக இருக்குது,
எல்லாமே கண்டென்ட் கரெக்டாக இருக்குது. அதனால் நம்ம வந்து கரெக்டாக உங்களை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒவ்வொரு வீடியோ போடும்பொழுதும் ஸ்ட்ராட்டஜிக்கலாக சாய்ஸ்ஃபுல் பண்ணுங்கள், ஸ்ட்ராட்டஜிக்கலாக சாய்ஸ்ஃபுல் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. எனக்கு அதை பார்க்கும்போது, அந்த வேர்டிங் பார்க்கும்போது, அந்த ஸ்ட்ராட்டஜிக்கலுங்கிற வேர்டிங் பார்க்கும்பொழுது எனக்கு பயமாக இருக்குது, நம்ம தப்பு பண்ணிடுவோமோ அப்படின்னு பயமாக இருக்குது அப்படிங்கிறத அவங்களோட query-ஆ இருந்தது. ஸோ உங்கள் எல்லாருக்குமே நான் வந்து பகிரங்கமாக சொல்கிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராட்டஜிக்கலாக சாய்ஸ்ஃபுல் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் உங்களுக்கு சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு வந்து அங்கே வந்து ஒரு நெருப்பு இருக்கு கண்ணு, சுடுது கண்ணு, பார்த்து நடந்துக்கோ அப்படிங்கிறது நம்ம ஒரு அவேர்னஸ் கொடுக்குறோம். இப்போ சாய்ஸ்ஃபுல் பண்ணும்பொழுது சாய்ஸ்ஃபுல் பண்ணவங்க கிட்ட, நம்மக்கிட்ட சாய்ஸ்ஃபுல் பண்ணவங்க கிட்ட கேளுங்க, ஸ்ட்ராட்டஜிக்கலாக சாய்ஸ்ஃபுல் பண்ணுறதுங்கிறது எப்படிங்கிறது அவங்க வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி க்ரைட்டீரியாலாம் இருக்குது. ஐயோ இவ்வளோ நூக் அண்ட் கார்னர் இருக்கா, இதையெல்லாம் நம்ம பார்க்கணுமா, ஐயோ எங்களுக்கு ஜஸ்ட் நாங்களுக்கு இது மட்டும் தான் அவேர்னஸ் இருந்தது, இந்த விஷயங்களெல்லாம் நம்ம பார்க்கணுமா, இந்த விஷயங்கள்ல இதெல்லாம் நம்ம நோட்டீஸ் பண்ணணுமா, இந்த நோட்டீஸ் பண்ணி இதில் வந்து நம்ம இப்படி தான் நான் சாய்ஸ்ஃபுல் பண்ணணுமா, இது இப்படி கொடுக்கணுமா, இதை இப்படி கொடுக்கணுமா, ஓ அப்படின்னு நிறைய திங்க் பண்ணி அவங்க ப்ராம்ப்டாக கரெக்டாக எக்ஸாக்டாக ஸ்ட்ராட்டஜிக்கலாக சாய்ஸ்ஃபுல் பண்ணி நம்ம கொடுக்குறோம். அதுதான் ஸ்ட்ராட்டஜிக்கல் சாய்ஸ்ஃபுல்லிங். சரிங்களா? ஸோ நம்ம வந்து பயப்படுத்தி விடணும் அப்படிங்கிறதுக்கோசரம் எந்த ஒரு வீடியோவும் நம்ம போடுறது இல்லை. ஸோ திரும்பவும் சொல்கிறோம், நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நல்ல ரேங்கிங் வச்சுருக்கீங்க, அதனால் கரெக்டாக ஸ்ட்ராட்டஜிக்கலாக சாய்ஸ்ஃபுல் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 2வது கேண்டிடேட்ஸ் மறுபடியும் கால் பண்ணாங்க, வேற ஒரு கேண்டிடேட்ஸ். அவங்க என்ன கேட்டாங்கன்னா, நாம் அவங்ககிட்டையும் ஸ்ட்ராட்டஜிக்கலாக சாய்ஸ்ஃபுல் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோம். அதுக்கு வந்துட்டு ஆமாம் மேம், நீங்கள் சொன்னீங்க, அதனால் எனக்கு இந்த கோர்சஸ் மட்டும்தான் வேணும், அதனால் இந்த கோர்சஸ் மட்டும் நான் கொடுத்துக்கிறேன், வேறு எதையுமே நான் கொடுக்கல, அதுவும் தவறு அப்படிங்கிறத சொன்னாங்க. அதுவும் தவறு. ஸோ இந்த பர்டிகுலர் கோர்சஸ், இந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்ஸ் மட்டும் நான் கொடுத்துக்கிறேன், ஏன்னா நீங்கள் வந்து பர்டிகுலராக இதெல்லாம் எனக்கு கிடைக்கும்னு எனக்கு தெரியும், அதனால் நான் இதெல்லாம் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட், அந்த பர்டிகுலர் கோர்சஸ் மட்டும் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா இதை விட பெஸ்ட் ஆப்ஷனை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். இதை விட பெஸ்ட் காலேஜை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதனால் ப்ராம்ப்டாக கரெக்டாக நம்மக்கிட்ட சாய்ஸ்ஃபுல் பண்ணுங்கிற நோக்கத்தோடு நான் தயவு செய்து இந்த வீடியோ ப்ளே பண்ணலை. நீங்கள் ப்ராம்ப்டாக சாய்ஸ்ஃபுல் பண்ணுங்கள், நீங்கள் கரெக்டாக சாய்ஸ்ஃபுல் பண்ணுங்கள், நீங்கள் கரெக்டாக ஸ்ட்ராட்டஜிக்கலாக சாய்ஸ்ஃபுல் பண்ணுங்கள் அப்படிங்கிற என்னோட ஸ்மால் ரெக்வஸ்ட்டாக நான் உங்ககிட்ட வைக்கிறேன். சரிங்களா? அதனால் இப்போ வந்து உங்களுக்கு வந்து சீட்ஸுமே ஃபீமேல் கேண்டிடேட்க்கு ஐஐடிஸில் குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இப்போ என்ஐடிஸில் பார்க்கலாம். என்ஐடிஸில் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு எப்படி இருக்குது, அதே மாதிரி மேல் கேண்டிடேட்ஸ்க்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்போ வந்து 2024 கம்பேர் பண்ணும்போது 2025 ஓப்பனில் 93 சீட்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்படி அதுக்கடுத்து இடபிள்யூஎஸ்ல 13 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி எஸ்சியில் 24 சீட்ஸு. அதுக்கடுத்து பாருங்கள், எஸ்டிக்கு ஜாக்பாட்னாலும் ஜாக்பாட், எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு அவங்களுக்கு சீட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதை பார்க்கும் பொழுது எஸ்டி மாணவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஜாக்பாட் இருக்குது. அந்த ஜாக்பாட் வந்து கரெக்டாக சாய்ஸ்ஃபுல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல சீட்ஸ் அமையும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். கரெக்டாக ப்ராம்ப்டாக சாய்ஸ்ஃபுல் பண்ணுங்கள். அதே மாதிரி ஓபிசி என்செலுக்கு உங்களுக்கு 47 சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போது இதில் எதில் அடி வாங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், உங்களுக்கு மொத்தம் 342 சீட்டில் இன்க்ரீஸ் ஆனதில் 46 சீட்ஸ் வந்து உங்களுக்கு ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு குறைச்சிருக்காங்க. ஸோ அந்த எட்ஜ் பாயிண்டில் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 4500 ரேங்கிங் இருக்குது அப்படின்னா அந்த 4500 ரேங்கிங்க்கு முன்னாடியே உங்களுக்கு சீட் முடிஞ்சிடும், 4500 ரேங்கிங்க்கு வராது. அந்த எட்ஜ் பாயிண்டில் இருக்கிற மாணவர்கள் ரொம்ப சஃபர் ஆவாங்க, பார்த்துக்குங்க. ஏன்னா ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு 46 சீட்ஸ் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நோட்டீஸ் பண்ணுங்கள். ஸோ டோட்டலாக உங்களுக்கு 296 சீட்ஸ் வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 2024 கம்பேர் பண்ணும்போது 2025. அதுக்கடுத்து ட்ரிபிள் ஐடி தான் ரொம்ப ஜாக்பாட் அப்படின்னு சொல்லாங்க. என்ன காரணம்னா பாருங்கள், ட்ரிபிள் ஐடியை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரியில் 624 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை இடபிள்யூஎஸ்க்கு 103 சீட்ஸு, அதுக்கடுத்து வந்து எஸ்சிக்கு 192, அதுக்கடுத்து எஸ்டிக்கு 99, அதுக்கடுத்து ஓபிசிஎன்சிக்கு 327 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஜாக்பாட் அப்படின்னு சொல்லலாம். இதுலேயுமே ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு பாருங்கள், உங்களுக்கு 53 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல வேலை ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு சீட்ஸ் குறைக்கல. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ட்ரிபிள் ஐடிஸில் தான் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 53 சீட்ஸு. அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் கம்யூனிட்டிக்கு உங்களுக்கு 1341 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் டோட்டலாக உங்களுக்கு 1394 சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாருக்குமே பம்பர் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லாங்க.
என்ன காரணம்னா எனக்கு ஜிஎஃப்டியில் தான் கிடைக்கும். நிறைய பேர் நம்மக்கிட்டே கால் பண்ணியிருந்தாங்க, உங்களுக்கு என்ன சீட் எனக்கு கிடைக்கும் மேம், என்ன சீட் எனக்கு கிடைக்கும், உங்களுக்கு ஜிஎஃப்டியில் கிடைக்கும், உங்களுக்கு ட்ரிபிள் ஐடிஸில் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். அப்படியும் பார்த்து உங்களுக்கு இப்போ ஜிஎஃப்டியில் கிடைக்கிற மாதிரி இருக்கிற சீட்ஸ் கூட ட்ரிபிள் ஐடிஸில் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. அது கரெக்டாக சாய்ஸ்ஃபுல் பண்ணுங்க. கரெக்டாக சாய்ஸ்ஃபுல் பண்ணீங்கன்னா, ஸ்ட்ராட்டஜிக்கலாக சாய்ஸ்ஃபுல் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ட்ரிபிள் ஐடியில் படிக்க முடியும். அதுக்கு ஏற்ற மாதிரி சாய்ஸ்ஃபுல் பண்ணுங்க, சரிங்களா? அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு ஜிஎஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில் 368 சீட்ஸ், அதே மாதிரி இடபிள்யூஎஸ்க்கு 76 சீட்ஸ். அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 110 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஜிஎஃப்டியில். அதே மாதிரி எஸ்டிக்கு 67 சீட்ஸு. அதுக்கடுத்து பாருங்கள் ஓபிசி என்செலுக்கு 175 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓபிசி என்செலுக்கும் 175 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக மேல் ஜெண்டருக்கு வந்து உங்களுக்கு வந்து 785 சீட்ஸும், அதுக்கடுத்து ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு 41 சீட்ஸும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக உங்களுக்கு 826 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஓவராலாக எவ்வளோ சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு எஸ்பெஷலி 2024 கம்பேர் பண்ணும்போது 2025 ஐஐடிஸில் பொறுத்த வரைக்கும் 420 சீட்ஸ், அதே மாதிரி என்ஐடிஸை பொறுத்த வரைக்கும் 296 சீட்ஸ், அதே மாதிரி உங்களுக்கு ட்ரிபிள் ஐடிஸை பொறுத்த வரைக்கும் 1394 சீட்ஸ். அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு ஜிஎஃப்டியை பொறுத்த வரைக்கும் 826 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட தாக்கம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, டோட்டலாக உங்களுக்கு 2023, 24, 25 சீட் மேட்ரிக்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 2023 கம்பேர் பண்ணும்போது 2024 3043 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி 2024 கம்பேர் பண்ணும்போது 2025 இந்த வருஷம் வந்து உங்களுக்கு 2936 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு 2950 சீட்ஸ் வந்து ப்ராப்பராக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ கரெக்டாக சாய்ஸ்ஃபுல் பண்ணுங்க, ஸ்ட்ராட்டஜிக்கலாக சாய்ஸ்ஃபுல் பண்ணுங்க. அந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் தெரியல அப்படின்னா தெரிஞ்சு கேட்டு பண்ணுங்க, மற்றவங்ககிட்ட கேட்டு பண்ணுங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ட்ரிபிள் ஐடிஸில் சீட்ஸ் எடுக்க முடியும். ஈவன் தோ என்ஐடியில் சீட்ஸ் எடுக்க முடியாத கேண்டிடேட்ஸ் கூட ட்ரிபிள் ஐடியில் சீட்ஸ் எடுக்க முடியும். அதனால் ப்ராம்ப்டாக சாய்ஸ்ஃபுல் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.